ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த அப்டேட்டில் நம்ம தாத்தா சொன்னார்லேயே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம தாத்தா இருக்காங்க இல்லையா, அந்த சீரியலில் ரொம்ப பாசிட்டிவான வைப் இருக்க ஒரு பர்சன், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அவங்க வந்து ஸ்க்ரீனில் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ரெசன்ஸை பார்க்கும்போது. நம்ம தாத்தா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியாம். ஸோ வந்து வால்பாறை வந்து போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட. ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ. அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவை பேசி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மூவ் ஆகும், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எபிசோட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி 2 நாள் எபிசோட்ஸுமே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே ட்ராக் இல்லாமல் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காகவும் தெரிஞ்சிச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் தெரிஞ்சிச்சு எனக்கு எபிசோட்ஸ் பார்க்கும்போது பர்சனலாக. ஸோ அதே மாதிரி தான் அப்கமிங் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோலேயே இந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஷூட் ஷெடியூல் வந்து இந்த மந்த்துக்கு வந்து எண்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து ஷூட் ஷெடியூல் தான் வந்து ஸ்டார்ட்டும் ஆகும். ஜூன் 1 தான் அந்த மந்த்துக்கான ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நிறைய பிடிஎஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் அந்த எபிசோட் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. எல்லாமே டே அண்ட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் வந்து ஒரே ஒரு கண்டினியூட்டி காஸ்டியூமில் ஷூட் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த்துக்கான ஷூட் வந்து எடுத்து முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜூன் 1 தான் ஷூட்டு. அதையுமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் மோடில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோட்ஸ் வரைக்கும் வந்து அவங்க டப்பிங் கொடுத்து முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் மண்டே எபிசோட்ஸ்க்கு நான் போயிட்டு டப்பிங் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ காவேரி மட்டும் தான் இப்போ வரைக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்த மாதிரி நமக்கு அப்டேட்ஸ் வந்து ப்ரொமோவில் பார்த்துருக்கோம். தாத்தா சித்தி அவங்களோட என்ட்ரி எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பராக அப்கமிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகும். ஸோ அதான் தாத்தாவுமே சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட்ஸ் நீங்களாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையிலே வால்பாறை ஒரு சூப்பரான பிளேஸ். பொள்ளாச்சியுமே சூப்பர் பிளேஸ் தான். பட் 2 பிளேஸ்க்குமே நான் போனதில்லை. யாரெல்லாம் போயிருக்கீங்க, எப்படி இருக்குங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நல்ல லொக்கேஷன் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரில் போய் நான் பார்த்ததில்லை. யாரெல்லாம் போயிருக்கீங்க, விசிட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.